ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4க்கான கட் ஆஃப் மார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஓவரால் ரேங்க் எவ்வளோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 100% வேலை கிடைக்கும். இதே உங்கள் கம்யூனல் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். எவ்வளோ மார்க் இருந்தது அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வர கவுன்சிலிங் வர போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட பாஸ் மார்க், நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ மார்க் இருந்தால் பாஸு, எவ்வளோ மார்க் இருந்தால் ஃபெயில். அதுக்கப்புறம் மார்க் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஜென்ரலுக்கு பிசிபி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து எத்தனை சதவீதம் வந்து ஒதுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் குரூப் 4 சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, குரூப் 4க்கான ரிசல்ட் வந்துடுச்சு. எல்லாருக்குமே தெரியும் ரிசல்ட்டு வந்துடுச்சு அப்படின்றது. எல்லோரும் உங்களுடைய மார்க் வந்து என்ன அப்படின்றத செக் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ரேங்க் வந்து வந்திருக்கும். அதாவது ஓவரால் நீங்கள் எவ்வளோ ரேங்க் எடுத்திருக்கீங்க, உங்களுடைய கம்யூனல் வைஸ் நீங்கள் வந்து எவ்வளோ ரேங்க் வந்து எடுத்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 40,000 கிட்ட ஓவரால் ரேங்க்கே வந்து போகுது. இதில் பர்டிகுலராக நீங்கள் எவ்வளோ ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதற்கப்புறம் எவ்வளோ ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓவராலாக வந்து நமக்கு இன்னும் வேக்கன்சிஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சிலர் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி கேட்குறீங்க, உங்களோட மார்க்கை வந்து பாஸா ஃபெயிலா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ உங்களோட மார்க்கை பொறுத்தளவில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றது தான் வந்து முக்கியம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 160க்கு கீழே வந்து மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெயில் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து ட்ரை பண்ணலாம். இதே வந்து நீங்கள் ஒரு 200க்கு மேலே 210 அதுக்கப்புறம் 230 240 இந்த மாதிரியான மார்க்கெல்லாம் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஓவராலாக 300க்கு நீங்கள் 240 250 இந்த மாதிரிலாம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ கம்யூனிட்டி வைஸ் ஓவரால் வந்து நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணாங்க, அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளியர் பண்ணுறேன் இந்த ஒரு வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ரேங்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ ரேங்க் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு லெவல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். இது பிஏவாக இருக்கட்டும், ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்றத ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜென்ரலை பொறுத்தளவில் நம்ம எல்லாருமே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களாகட்டும் எல்லாருமே வந்து போட்டி போடுவாங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவில் ஓவரால் ரேங்க்கு, நான் சொல்கிறது ஓவரால் ரேங்க்கு, நான் நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனல் ரேங்க் சொல்கிறேன். 700 to 800 ஓவரால் ரேங்க் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஜாப்பு தட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிசி கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 619. ஸோ 619லேருந்து நீங்கள் 1000 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதே எம்பிசியை பொறுத்தளவில் 470லேருந்து 800க்குள்ளே ஓவரால் ரேங்க் இருந்தீங்க அப்படின்னா ஓவரால் ரேங்க்கில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதே பிசிஎம் பொறுத்தளவில் நமக்கு 80லேருந்து 150 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தடவை வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா எஸ்சியை பொறுத்தளவில் இல்லை எஸ்சியும் இருக்குது, எஸ்சிஏ அருந்ததியினரும் இருக்குது. ஸோ எஸ்சியில் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். இப்போ ஓரளவுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன். இது வந்து ஓவராலு ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ 440லேருந்து 600க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, உங்களோட ரேங்க் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் கிடைக்கும். அதே எஸ்சிஏயை பொறுத்தளவில் 80லேருந்து 130 ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க இருந்தாலுமே வந்து இந்த தடவை
கண்டிப்பாக ஜாப் வாங்கிடலாம். எஸ்டி 50லேருந்து 120 ரேங்க்குள்ளே ஓவரால் ரேங்க் இருந்தது அப்படின்னா இந்த தடவை ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டி வைஸ் நம்மளோட ரேங்க் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னா நமக்கு வேலை கிடைப்பதற்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு லெவல் போகலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி வைஸில் ஜென்ரலில் பொறுத்தளவில் உங்களுக்கு கம்யூனல் ரேங்க் உங்களோட வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 700 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு 750 ரேங்க்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படி, ஏன்னா ஒரு சிலர் வந்து ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ அதனால் சொல்கிறேன், ஒரு 750 ரேங்க்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக போஸ்டிங்ஸ் வாங்கிடலாம். இதே பிசிக்கு கிட்டத்தட்ட 600 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. 600 வேக்கன்சிஸில் உங்களுக்கு மெயிலும் வருவாங்க, ஃபீமேலும் வருவாங்க, பிஎஸ்டிஎம் வருவாங்க. பிஎஸ்டிஎம்மை பொறுத்தளவில் நமக்கு 20% இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. இதே விமனாக இருக்க பட்சத்தில் 30% கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 1000 ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பிசிஎம் வந்து பார்த்திங்க, அதாவது பிசி முஸ்லீம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 82 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ 150 ரேங்க்குள்ளே நீங்கள், ஏன்னா வந்து சிவிக்கு 1:2 அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இந்த ரேங்க் வந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசிக்கு 463 வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு காலியாக இருக்குது. ஸோ இதில் வந்து 700 ரேங்க்குள்ளே உங்களோட கம்யூனல் ரேங்க் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங்ஸ் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு எஸ்சியை பொறுத்தளவில் 449 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. 600 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் கிடைக்கும். அப்புறம் அருந்ததியினர் அருந்ததியினர் 71 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து 100 ரேங்க்குள்ளே உங்கள் கம்யூனல் ரேங்க் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங்ஸ் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டியை பொறுத்தளவில் 49 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 80 ரேங்க்குள்ளே உங்களோட கம்யூனல் ரேங்க் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து வேலை வாங்கிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கவர்மெண்ட்டில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து இன்னும் வந்து கூடுவதற்கான ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னும் கூடுவதற்கான சான்ஸும் இருக்குது. கூட இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் 147 மார்க் வந்து எடுத்துருக்கிறாங்க. 147 மார்க்கு இங்கே பாஸாக ஃபெயிலாக சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் வந்து உங்களுக்கு 129, கம்யூனிட்டி வைஸ் 29 உங்களோட ரேங்க் லிஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். இதே உங்களோட மார்க்காக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ வந்து 200 அந்த மாதிரியான மார்க் வந்து எடுத்துருக்கணும். 200, 240, 250 அந்த மாதிரியான மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் பாஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ அதற்கு குறைவாக மார்க் உடையவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.